நாங்கள் செய்கிறோம். அது உண்மைதான். வெளிநாடுகளில் இருந்தால் அப்போ வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதுபோல் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு தமிழர் பேசும்பொழுது எனக்கு வந்து கண்ணில் அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு பண உதவி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டப்போ நாங்கள் எல்லா நடந்த உண்மைகள்லாம் அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னோம். அப்போ அவர் தான் எங்கள்கிட்ட சொன்னார், அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கும்போது கட்டாத அந்த மணிமண்டபத்தை பிறகு எதுக்காக கட்டுறது, நானே அண்ணன்ட்ட கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. ஒருத்தவங்க வந்து பண உதவி கொடுக்காமலேயே எப்படி வந்து உங்களுக்கு மணிமண்டபம் கட்டலைன்னு கேட்பாங்க, செய்திருக்கணும் தானே. அதுபோல் வெளிநாட்டிலேருந்துலாம் எல்லாருமே நாங்கள் கேட்டாங்க என்னம்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இவங்க தான் பண மதிப்பில் இப்போ நடவடிக்கையில் நஷ்டமாக போயிட்டுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி அதில் பணம் வசூலான வசதி தானே நஷ்டமாக போயிருக்கும். அதெல்லாம் வந்து தம்பி இறந்து ஒரு 10-15 நாள்லேயே தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணது. நாங்கள் அன்றைக்கி உடஞ்சி போயிருந்தப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து எதையும் நாங்கள் இங்கே எவ்வளோ அனுப்பியிருக்கீங்க என்னன்ற அந்த சிந்தனையெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. கேட்கணுன்ற எண்ணமும் இல்லை, அவங்களும் அதை சொல்லவும் இல்லை. அது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு கண்ணில் என்னம்மா பண்ணுது, தம்பி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் எங்களுக்கு மிகுந்த மன வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுது, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்களே பண உதவி வேணும் அப்படின்னு. அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நான் இன்னும் கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனால் நான் மருத்துவமனைக்கே போகலை, எப்படி அறுவை சிகிச்சைன்னு யார் முடிவு பண்ணது, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லி நாங்கள் அப்போவே அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டோம். அது கண்ணில் பிரச்சனை டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து சீமானுக்கும் இடும்பாவனம் கார்த்தி பெற்றோர்கள் எங்கள் 4 பேருக்குள்ளே தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ பதிவு போட்டவங்க யாராக இருக்குங்கிறதும் நீங்களாக யோசிச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரியாது. முதலாம் ஆண்டு நினைவு நாள் வந்து சென்னையில் நடத்தினாங்க, நாங்களும் அதில் வந்து கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம்லாம் நாங்கள் அதில் வந்து நாங்கள் எதுலேயும் போகலை, கலந்துக்கல. அவங்களே இது பண்ணுறாங்கன்னு நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, போகிறதும் இல்லை. அதில் எதுவும்